வாங்க வணக்கம். இன்னைக்கு கடுகு பச்சடி, அதாவது கடுகு சுரைக்காய் சேர்த்து செய்யும்போது இந்த பச்சடி அவ்வளோ ஒரு சூப்பரான சுவையோடு இருக்கும். அதுக்கு பிஞ்சி சுரைக்காவாக எடுத்துக்கோங்க. அதை கழுவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு சின்ன துண்டாக எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்து அதை தோலை சீவிட்டு உள்ள சீட்ஸ் இல்லாததுனால அது பிஞ்சாக இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை அது வேணான்றவங்க நீங்கள் அந்த சீட்ஸை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த சுரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. சுரைக்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு தடவை பச்சடி செய்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பச்சடி. இப்போ இதை கழுவிட்டு ஒரு வாணலில் 2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கும்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை அதில் சேர்த்து இந்த சுரைக்காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வேக வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1½ ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயில் காம்பை எடுத்துட்டு அதை பவுடராக பொடி பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் நான் 2 தான் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி காம்பை நீக்கிட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுரைக்காய் வெந்துடுது. அதை கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. சுரைக்காய் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இது மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுரைக்காய் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுரைக்காய் நல்லா மசிய வெந்துடுது, தண்ணி இருக்கக்கூடாது அதில். இப்போ அரைச்ச விழுத கடுகு மிளகாய் விழுத அதில் சேர்த்துக்கோங்க. மிக்சியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் புளிக்காத கெட்டி தயிர், நல்லா கெட்டியாக இருக்கணும் தயிர், சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுரைக்காயில் மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். தயிருக்கு கொஞ்சம் வேண்டிய உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சுரைக்காய் பச்சடி வெரைட்டி ரைஸ் அத்தனைக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி அரிசி உப்புமா, ரவை உப்புமா, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, இந்த கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து அதில் சேர்த்துக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த பச்சடி ஒரு முறை செய்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.